என்ன நின்னுட்டீங்க? ஒண்ணும் இல்லை, வாங்க போகலாம். என்னம்மா இவ்வளவு நேரம் கழிச்சு வர? இவர் யாருமா? தெய்வ மாதிரி அத்தை. எனக்கு ஏற்பட்ட ஆபத்துல இவர் மட்டும் வந்து காப்பாத்தலன்னா விளக்கமா அப்ப சொல்றேன். போங்க. பரவாயில்லம்மா, என் கடமை முடிஞ்சு போச்சு, நான் போறேன். என் கடமை முடிய வேண்டாம், நெத்தியில வேற காயம் இருக்கு. உள்ள வாங்க. இப்படி உட்காருங்க, காயத்தை தொடக்க சுடு தண்ணி கொண்டு வர்றேன். இதுல மருந்து பெட்டி இருக்கு, எடுத்துக்கோங்க. போலீஸ்கார வீட்டுல திருடனா? யாரா நீ? நீங்க யாரு? கேள்வி கேட்டவங்கிட்ட கால் மேல கால் போட்டுட்டு கேள்வி கேட்கறியா? 7 தடவை ஜெயிலுக்கு போனவங்க கூட ஏமுன்னார உட்கார மாட்டான். யார்? வந்ததுனால தானே என்கிட்ட மாட்டிக்கிட்ட திருட்டு ராஸ்கல். இது யார் வீடு தெரியுமா? இவங்க வீடு. அவன் வீடு இல்ல, அவங்க அப்பா வீடு. அவர்தான் இன்னும் வரலையே. வந்துட்டார. எங்க? எங்க? இவர்தான் எங்க அப்பா. ஐ சி. எழுந்துச்சு நின்று பேசுறேன். சார், தலையில அடிபட்டு இருக்கு, நல்ல வலி. ஒரு கட்டு போட்டு விட மாட்டீங்களா? 8 ராமையா தேவை இதுவரைக்கும் தன்னுடைய சர்வீஸ்ல யாருக்கும் கட்டு போட்டு விட்டது இல்லடா, பட்டை தான் கிளப்பிருக்கேன். என்னப்பா இது? என்னமோ திருடனை மிரட்டுற மாதிரி. வேற இவர் பெரிய மகாத்மா காந்தியா? முதல்ல உங்க ட்ரெஸ்ஸ கழட்டுங்க. லட்டி கையில இருக்கிற வரைக்கும் டியூட்டி மந்த்ஸ்ல இருந்து போகாது. இவர் யாருன்னு தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. யார் நீ? ராஜா. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அப்பா, இவர் எனக்கு செஞ்ச உதவிக்கு என்கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்தா இவரை போலீஸ் கமிஷனர் ஆக்கிருப்பேன். உங்க அப்பா இன்னும் ஹெட் கான்ஸ்டபிள், இவரை போலீஸ் கமிஷனர் ஆக்குறீங்களே, அப்படி என்ன உதவி செஞ்ச? முதல்ல காயத்துக்கு மருந்து. தேவர் இன்னும் யூனிஃபார்ம்ல தான் இருக்காரு, தெரியுதா? அப்பா, இன்னைக்கு காலேஜ்ல இருந்து நான் வரும்போது 3 கேடிங்க என்ன கடத்த பார்த்தாங்க. நடக்காது. நடந்துடுச்சே. ஆபத்து நேரத்துல இவர் வந்து போடு போடுன்னு போட்டு அந்த கேடிங்களை விரட்டிட்டாரு. ராமையா தேவன் மக மேல ஒருத்தன் கை வைக்கிறதா? அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல இவையே உன்னை காப்பாத்தணும், அதான் சொல்லு. ஏன்பா, ஊர்ல கேடிங்க இருந்தா அவங்களை எதிர்க்க ஒரு நல்லவர் வேண்டாமா? இவன் நல்லவனா? நான் நல்லவனோ கெட்டவனோ என்ன பத்தி என்ன? கொஞ்சமா சம்பளம் வாங்கியும் லஞ்சம் வாங்காம இருக்கீங்களே, நீங்க ரொம்ப நல்லவர். ஐஸ் வைக்கிறியா? என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவோ ஆசை வார்த்தைகளை சொல்லி லஞ்சம் கொடுத்தோம், அந்த 7 ராமையா வாங்க மறுத்துட்டான். அதோட இல்லாம நம்ம பாசையும் உள்ள தள்ளிட்டான்னு அந்த ரவுடி பசங்க பேசினதை நான் என் காதால கேட்டேன். நம்ம தமிழ்நாட்டுல யார் ஒருத்தர் கை சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே தெய்வம். அப்படிப்பட்ட நல்லவருடைய மகளை காப்பாத்துறதுக்காக நான் தலையிட்டேன். நீ தலையிட்டு தலையில அடி வாங்கிட்டு வந்தியா? இரு, ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன். அப்பா, கவனிக்கிறேன்னா இது போலீஸ் பாஷையா? ஆமா, பாஷை. நான் வரட்டுங்களா? எங்க போற? உட்கார். உனக்கு ஊரும் புதுசு, உறவுக்காரங்களும் இல்ல, நீ எங்க போவ? எனக்குன்னு ஒரு இடம் எங்க இருக்குமோ அதை தேடி போக வேண்டியதானே. அந்த இடம் இங்க இருக்குப்பா, நீ எங்கேயும் போற. ராஜா, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க அப்பா ரத்தம் சிந்தணும், இல்லாட்டி போனா அண்ணன் ரத்தம் சிந்தணும். கமலாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் கண்ணை மூடிட்டான். அந்த குறைய போக்குறதுக்கு தான் நீ வந்திருக்கிற. ராஜா, நான் சொல்றதை கேளு. கடவுள் என்னைக்குமே தன்னுடைய கணக்குல தப்பு வைக்க மாட்டான். என் மகனை எடுத்துக்கிட்டான், அதுக்கு பதிலா ஒன்ன என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான். இப்ப நீ எனக்கு மகன், நான் உனக்கு அப்பேன். எங்க கைய கொடு. ஏப்பா, இந்த பாசத்துக்கு நான் அருகதையானவனான்னு பாக்குறேன். ராஜா, நான் ஜாதியில தேவைப்பா. யாராவது எங்களுக்காக ஒரு சொட்டு வேர்வை சிந்துனா அவங்களுக்காக
எங்க தலையே கொடுக்க நாங்க தயங்க மாட்டோம். ஆனா நீ எங்க குடும்பத்துக்காக ஒரு ரத்தத்தை சிந்திருக்கிய, உனக்கு நான் எப்படிப்பா நன்றி சொல்லுவேன்? மகனுக்கு அப்ப நன்றி சொல்றதாவது. நீங்க உணர்ச்சியில உறவை சீக்கிரம் உண்டாக்கிட்டீங்க. ஆனா இந்த உறவு கடைசி வரைக்கும் அருந்து போகாம இருக்கணுமே. ராஜா, உறவுங்கிறது கயிறால கட்டி வைக்கிறது இல்லப்பா, அருந்து போறதுக்கு. அது பாசத்தால கட்டப்படுறது. சரிப்பா, நான் ஒண்ணு சொல்லுறேன். உனக்கு என்னைக்கு அந்த உறவை ஏத்துக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு நீ எனக்கு கை கொடுத்தீங்கன்னா போதும். அண்ணா, அப்பா யூனிஃபார்ம்ல இருந்தாதான் ஹார்ட், இல்லன்னா சாஃப்ட். யூனிஃபார்ம் சொன்னோன்னு ஞாபகம் வருது. அம்மா, சம்பள பணம் அந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன், அதை பத்திரமா பீரோல வச்சு போட்டு. ஆமா, இங்க அளவு பெரிய திருட இருக்கிற மாதிரி இந்த ஹெட் கான்ஸ்டேபிள் வீட்டுக்குள்ள எந்த திருடனும் வர முடியாதுப்பா. இந்த காலத்துல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னே தெரிஞ்சுக்க முடியலையே. பாத்தியக்காரனா வர்றாங்க, திடீர்னு பேங்குக்கு வேட்டு வைக்கிறாங்க, துறக்க முடியாத பூட்ட கூட எப்படியோ திறந்துடுறாங்க. ராஜா, இவங்களை மட்டும் நான் பிடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் யாரு தெரியுமில்ல? யாரு? ஏட் ராமையா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் ராமையா தேவர். இரு இரு, என்கிட்ட கிடைக்காமையா போயிட போறாங்க. ராஜா, தூக்கத்தை கெடுத்துட்டேன். எனக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராது. ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்களே, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எங்க ஐயாவும் என்ன மாதிரியே போலீஸ்காரனா இருந்தாரு. இந்த வாத்தியம் அவர் நல்லா வாசிப்பார், அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அப்படியா? வாழ்க்கையில தான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைச்சார், அது நிறைவேறல. சாகும்போது எங்க ஐயா என்ன கூப்பிட்டு, ராமையா, நான் ஒரு ஆபீசர் ஆயிருந்தேன்னா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு போலீஸ் மரியாதை எல்லாம் கிடைச்சிருக்கும், அது நிறைவேறாமலேயே சாக போறேன். நீயாவது நான் செத்ததுக்கு அப்புறம் பியூகிள் வாசி என்ன பெரிய ஆபீசர் ஆக்கிடுறான்னு சொன்னார். நான் அத மாதிரியே செஞ்சேன். அவர் ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை எடுத்து வாசிப்பேன். அப்புறம் எங்க அப்பா எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நானும் பெரிய ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இத்தனை வருஷமா ஏட்டாவே காலத்தை ஓட்டிட்டேன். இனிமே அது எனக்கு பெரிய உத்தியோகம். ஆனா ஒண்ணு, எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் இருந்தேன், என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா. ஏதோ நீ பிள்ளையாட்டம் வந்திருக்கிறியே, நாளைக்கே உன்னை சுவீகாரம் எடுத்துக்கலான்னு நினைச்சேன். நீ தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. எனக்குன்னு சொல்லிக்க யாருப்பா இருக்கா? ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அவன் அடுத்த வீட்டு சொத்து தானே. வருஷத்துக்கு ஒரு நாளாவது வாழ்ந்தானே எங்க அப்பேன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மகன் இல்லையே. கடைசியில இந்த ஏட்டு ராமையா தேவை கொல்லி வைக்க மகன் இல்லாம அனாதையா சாக போறான். அப்பா, ஐயா, நீ என்ன அப்பான்னு கூப்பிட்ட? ஆமாப்பா. ராஜா, இது நிரந்தரமான அன்பா இல்ல என் ஆறுதலுக்காக சொல்றியா? இல்லப்பா, உண்மையாக சொல்றேன். உங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, அதே மாதிரி எனக்கு யாரும் இல்லை. நான் உங்களுக்கு மகனா இருக்க சம்மதிக்கிறேன். ராஜா, அப்படின்னா நாளைக்கே சுவீகாரத்துக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? சரி.
नामधेयस्य कुमारस्य राजा नामधेयस्य स्वीकारपुत्रस्य कर्तुं योग्यता सिद्धिरनुग्रहाणां शतमानं भवति शतायुः पुरुषः सतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்பா கை கொடு. கையா கொடுக்க கால விழுந்து கூப்பிட. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காய்சா தீர்க்காய்சா. பெங்களூர்ல லட்சுமி பேங்கிங் சொசைட்டியை கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுல ஒரு கேடிய ஃபாலோ பண்ணி நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க வந்த உடனே உங்க கண்ணுக்கு சிக்காம அவன் காணாம போயிட்டான். எஸ் சார். இவ்வளவு பெரிய ஜனசமுத்திரத்துல அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் ராதர் டிஃபிகல்ட். போட்டோவும் இல்ல, பிங்கர் பிரிண்ட்ஸும் இல்ல. அந்த கேடியை நான் நேர்ல பாத்துக்கேன் சார். அவன் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். ஐ சி. ராமையா, உங்க 20 வருஷ சர்வீஸ்ல ஊட்டில எல்லா மூலமுடுக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். குட். இன்ஸ்பெக்டர் பிரசாத், உங்களுக்கு உதவியா சில அதிகாரிகளை அனுப்புறேன். அண்ட் ராமையா, இவர் கூடவே இருந்து இவருக்கு எல்லா உதவியும் செய்யுங்க. எஸ் சார். எங்கடா ஓடுற? அப்பா இது போலீஸ் ஸ்டேஷன். வேற என்ன ரயில்வே ஸ்டேஷனா? நான் எதுக்கு உள்ள தள்ள? சார் குட் மார்னிங். குட் மார்னிங் தேவ. சார் இதான் என் மகன். ஓ, பேர் என்னப்பா? தங்கம். இல்ல சார், ராஜா. ஆமா சார், தங்கராஜா பிள்ளை தேவர். என்னப்பா அது? தங்கராஜா பிள்ளை தேவர். குறும்புகார பையன் சார். எனக்கு பிள்ளையா வந்திருக்கிறான்ல, அதனால பிள்ளை. என் கூட சேர்ந்துட்டான்ல, அதனால தேவர். ஓஹோ, அதுதான் இவ்வளவு சிபாரிசா? சரி சரி, உள்ள கூட்டு போங்க. எதுக்கு? போலீஸ் உத்தியோகம்னா சும்மாதானா? முதல்ல உனக்கு வைத்திய பரிசோதனை நடத்தணும். இத பார், நாளையில இருந்து இந்த ஹீரோ கிராப் எல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல வெட்டி எறி. ஐயா சொன்னதை கேட்டியா ராஜா? நாளை காலையில நம்ம பார்பர் முன்சாமி வர சொல்றேன். முடிய நல்லா ஒட்ட கட் பண்ணி சம்மர் அடிச்சுக்க. போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டீங்கன்னா பாதி கேடிங்க உன்னை பார்த்து பயப்படுவானுங்க, மீதி கேடிங்க தான் இந்த ஏட்டு ராமையா தேவரை பார்த்து பயப்படுவானுங்க. அப்புறம் இந்த டவுனே அப்பங்கிட்டியும் அவங்கிட்டியும் டவுன் இல்ல சார். ராஜா ராஜா ஷூஸ். ராஜா சார் ஷூஸ். ராஜா ராஜா சார், என்னது எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமில்ல தேவை, சாதாரண வலிப்பு தான். பூட்ஸ் வாடப்பட்டா சரியா போயிடும். கான்ஸ்டபிள்ஸ், பூட்ஸை கட்டி மூக்கட்டை காட்டுங்க. ராஜா முருகா, ஒன்னாத்திரி கொஞ்சம் தண்ணி கொண்டா. எப்பாடி சார், தண்ணி சார். உடம்புக்கு என்ன ராஜா? காக்கா வலிப்பு. எப்ப இருந்து? அது சின்ன பிள்ளையில இருந்து. அப்பப்ப வரும், அப்பப்ப போயிடும். பையனுக்கு வேற வேலைதான் பாத்துக்கணும். ஏன் சார், இங்கே வேலை கொடுத்தீங்கன்னா நானும் கூட மாட பாத்துக்குவேன் இல்ல? நாளைக்கே ஏதாவது கேஸ் பிடிக்க போறான்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல வலிப்பு நோய் வந்துட்டா அவன் உயிருக்கு தானே ஆபத்து. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னா முதல்ல ஹெல்த் நல்லா இருக்கணும். அப்ப நான் வரட்டுங்களா? இங்கே இருப்பா, சாயந்தரம் என் கூட போலாம். வேண்டாப்பா, இங்க வந்ததுனால தான் கொஞ்ச நாள் இல்லாம இருந்த வலிப்பு மறுபடியும் வந்துருச்சு. நான் இங்க இருந்தேன்னா மறுபடியும் வலிப்பு வந்துடும். நான் போயிட்டேன்னா தான் மறுபடியும் வலிப்பு வராது. நான் மறுபடியும் என்ன ராமையா யோசிக்கிறீங்க? நான் பையனை தான் சார் சுவீகாரம் எடுத்தேன், வலிப்பு எடுக்கலீங்க. உத்தியோகம் நடக்குதுங்க கழுத. நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்னன்னா, நாளைக்கு இந்த பயலுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்து தாலி கட்டுற நேரத்துல வலிப்பு வந்துருச்சுன்னா எல்லா பையனும் கேவலப்படுத்தி விடுவானே. தாலி எதுக்குங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சு விடுறேன்.